முட்டாள் சிங்கம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது வயதாகிவிட்டதால் வேகமாக ஓட முடியாமல் போனது. நாட்கள் கடந்த செல்ல செல்ல அதற்கு வேட்டை பிடிப்பது மிகவும் கஷ்டமாகிவிட்டது. ஒருநாள் அது உணவு தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தபோது ஒரு குகையைக் கண்டது. அது குகையின் உள்ளே பார்த்து உள்ளே இருக்கும் காற்றை மணந்தது. இங்கே ஏதோ ஒரு மிருகம் தங்கியிருக்க வேண்டும் என்று அது தன்னிடமே கூறியது. அது மெதுவாக குகைக்குள் நுழைந்தது. ஆனால் உள்ளே யாருமில்லை. இந்த குகைக்குள் மறைந்து கொண்டு அந்த மிருகம் திரும்ப வரும் வரை காத்திருக்கலாம் என்று அது எண்ணியது. அந்த குகை ஒரு நரியின் வீடு. ஒவ்வொரு நாளும் அந்த நரி உணவு தேடி வெளியே சென்று மாலையில் குகைக்கு திரும்பி வந்து ஓய்வெடுக்கும். அந்த மாலை உணவு உண்டுவிட்டு நரி தனது வீட்டை நோக்கி திரும்பத் தொடங்கியது. ஆனால் குகைக்கு அருகில் வந்தபோது ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தது. சுற்றிலும் மிகவும் அமைதியாக இருந்தது. ஏதோ சரியாக இல்லை என்று நரி தன்னிடமே கூறியது. பறவைகளும் பூச்சிகளும் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கின்றன? மிக மெதுவாகவும் கவனமாகவும் அது தனது குகையை நோக்கி நடந்தது. எங்கேயாவது ஆபத்து இருக்கிறதா என்று சுற்றிலும் பார்த்தது. குகையின் வாயிலுக்கு அருகில் சென்றபோது அதன் உள்ளுணர்வு முழுவதும் ஆபத்தை எச்சரித்தது. எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நரி நினைத்தது. திடீரென்று அதற்கு ஒரு திட்டம் தோன்றியது. புத்திசாலியான நரி குகையை நோக்கி கூப்பிட்டது. ஹலோ, என் நல்ல குகையே, இன்று உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? நரியின் குரல் குகையின் உள்ளே எதிரொலித்தது. அப்போது பசியால் தாங்க முடியாமல் இருந்த சிங்கம் தன்னிடமே நினைத்தது. நான் இங்கே இருப்பதால்தான் குகை அமைதியாக இருக்கிறது என்று அது நினைக்கலாம். நரி ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்வதற்கு முன் நான் ஏதாவது செய்ய வேண்டும். நரி தொடர்ந்து கூப்பிட்டது. நம் ஒப்பந்தத்தை மறந்துவிட்டாயா குகையே? நான் வீடு திரும்பும்போது நீ என்னை வரவேற்க வேண்டுமல்லவா? சிங்கம் தனது குரலை குகை போல ஒலிக்க செய்து உள்ளிருந்து கூப்பிட்டது. வரவேற்கிறேன் என் நண்பா. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் பறவைகள் சத்தமாக கீச்சிட்டு பறந்து சென்றன. நரி பயத்தில் நடுங்கியது. பசித்த சிங்கம் அதன் மேல் பாய்வதற்குள் நரி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிந்த அளவு வேகமாக ஓடிவிட்டது. நரி குகைக்குள் நுழையும் என சிங்கம் நீண்ட நேரம் காத்திருந்தது. ஆனால் நரி வராததால் தன்னை நரி ஏமாற்றிவிட்டதை சிங்கம் உணர்ந்தது. ஒரு இரையை இழைக்க வைத்த தனது முட்டாள்தனத்தை அது தன்னிடமே சாபித்துக் கொண்டது.